Hello everyone. நான் உங்கள் சுகேஷ் ஆனந்த் அடா 247 தமிழ்ல இருந்து. ஓகே, see today Jerome, Anthony, hello ஹாய்ங்க. ஓகே. ஸோ ஆண்டனி வாய்ஸ் கிளியராக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 9ஓட கம்ப்ளீட் அனலைசஸ் அண்ட் ஆல்சோ புக் லிஸ்ட், எங்கே படிக்கணும் எதில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நான் கொடுத்துடுவேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 30 minutes தான். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஓகேவா? ஃபைன். ஓகே டன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வீடியோ மட்டும் இல்லை, ஐ மீன் வந்து இது வந்து பிடிஎஃபாக லேட்டராக நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்டடி மெட்டீரியல், ஓகே, புக் ஸ்டடி தான். அதில் எங்கே இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி படிக்கணும். அண்ட் தென் குரூப் 2ல் மாடல் கொஷின் பேப்பர்ஸில் எவ்வளோ கேட்டிருந்தாங்க, அண்ட் தென் குரூப் 1 எக்ஸாமில் எவ்வளோ கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ மார்க்ஸ்க்கான ஒரு டாபிக் இது அப்படின்றத நம்ம பேசலாம். ஓகே, வசந்தகுமார் பண்ணி கிளியர் ஆடியோ ப்ரோ, தேங்க்யூங்க. ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி பார்த்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவல் பேட்ச் டிஎன்பிசி குரூப் 2க்கு Feb 16th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகும். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். Feb 1ன்றதை போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அண்ட் தென் இன்னொரு பேட்ச் வந்து இண்டிவிஜுவல் பேட்ச், ஓகே, ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9 மட்டுமே. அதாவது ரெண்டும் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து 60+ மார்க்ஸ் வருது. அதுக்கு மட்டும் செப்பரேட் பேட்ச் ஒன்று கொண்டு போக மாதிரி பிளான் இருக்குது. ஓகே, என்ன நார்மல் பேட்ச்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக பேச போகும், ஐ மீன் எல்லா டாபிக்ஸுமே. பட் இது ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9ன்றது வந்து ரொம்ப டெப்த்தாக மொத்த ஹிஸ்ட்ரியுமே வந்து நம்ம சிலபஸில் இருக்குது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதான் தென் யூனிட் 9 ஸ்பெஷலி ஃபோக்கஸ்டுப்பா. ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9 42 ஐ திங்க் 43 days இது கிளாஸ் கோர்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இருக்குது. ஃபைன். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், நியூவாக பார்க்குறவங்க என்னோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. நான் எண்டில் வந்து டெலகிராம் ஐடி எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஓகே ஃபைன், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 9 சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ். ஓகே, இதில் பாதி டாபிக் எங்கே இருக்குது என்ன இருக்குன்றது பாதி பேருக்கு தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து புக் லிஸ்ட்டை நான் ஷோ பண்ணிடுறேன் உங்களுக்கு, எதிலெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அனலைஸ் பண்ணி ஆல்ரெடி வெளியே இருக்கிறது தான், நெட்டில் இருக்கிறது தான், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நான் கொஞ்சம் அதை நோட்ஸும் மேக் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெலகிராமில் நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ தமிழில் சேம் அதே தான். ஓகே, ரெண்டு சிலபஸும் எல்லாருக்குமே இருக்கும் சிலபஸ்ஸு. ஸோ நோ நீட் டு வரி. ஸோ முதல் கட்டமாக யூனிட் 9உடைய ஒரு குரூப் 1 அனலைசஸ் நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லைனா குரூப் 2 மாடல் கொஷின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நான் ஒரு வியூ கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 1 திஸ் இயர் நடந்ததில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 35 மார்க்ஸ் ப்ளஸ். இது வந்து சில இடத்துல 38 போட்டிருப்பாங்க, சில இதில் 39, 36 அது போட்டிருப்பாங்க. பட் வாட் எவர், நான் ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக 35+ அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, பட் குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பரில் 30+ கொடுத்துருக்காங்க. நந்தினி 90 ஹலோ ஹாய்ங்க. ஓகே, 35 இது 30+ மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2 மாடல் கொஷின் பேப்பர் வந்து குரூப் 2 நியூவாக கொடுத்து லான்ச் பண்ணதில். இது வந்து 35 வந்து குரூப் 1ஓட அனலைசிஸ். உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஒரு 30+ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இதிலேருந்து கிடைக்குது. நான் மினிமமாக சொல்கிறேன். ஓகே, 30லேருந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா நான் சொல்லிடுறேன். இந்த யூனிட் 9 டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் நீங்கள் திரும்பவும் கவர் பண்ண வேண்டிய டாப்பிக்கு பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஓகேவா, எக்கனாமி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ். சேம் டாபிக், பட் ஒன் அண்ட் ஒன்லி தமிழ்நாடு பேஸ் பண்ண மட்டும்தான் படிக்க போறீங்க. அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? கிளைநிலா ஹலோ ஹாய்ங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் படிக்க போகும். எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து யூனியன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் தமிழ்நாடு, அதுக்கப்புறமா எக்கனாமிக் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, சோஷியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட், இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9th term 1, 10th standard நியூ புக்கு, 10th நியூ புக்கு எக்கனாமியில், ஓகே, அண்ட் 11th புக்கு. இதிலெல்லாம் இந்த டாபிக்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது.
ஓகே நக்ஷத்ரா மேடம், குட் ஈவினிங் சார். யா ஐ திங்க் இப்போ தான் கொஞ்சம் ஓல்டு, ஐ மீன் என்ன சொல்கிறது, 1 மந்த் பிஃபோர் பார்த்தவங்க எல்லாம் வரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஹாப்பி. ஓகே ஃபைன். ஸோ வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் நிறைய பேர் வந்து ஓல்டு பேட்ச் குரூப் 1 இருக்கீங்க. ஸோ எனக்கு தனியாக பிங்க் பண்ணுங்கள் மெயிலில். பிகாஸ் வந்து நான் நோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கேன், அதை சென்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ இது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், சரிங்களா? இந்த சாப்டர்ஸில் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் என்னென்னா, சார் யூனிட் 9க்கு வந்து புக்கு சமச்சீரில் இருக்கானா? எஸ், அஃப்கோர்ஸ் சமச்சீரில் இருக்குங்க. பட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச சமச்சீர் அப்படின்னும் போது வெறும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸு, அதுக்கப்புறமா ஜியாகிரஃபி, எக்கனாமியில் மட்டும் தயவு செஞ்சு நிற்காதீங்க. ஏன்னா டாபிக் பேஸ் பண்ணி சமச்சீரில் மற்ற கண்டென்ட்ல இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா காமர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, காமர்ஸ் டாப்பிக்கு இதுலேயும் இருக்குது கொஞ்சம். ஓகேவா, ஸோ இன்னும் என்னென்னலாம் புக்ஸ் இருக்குது சமச்சீர் புக்ஸ் நம்மளுக்கு. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது மேக்ஸ் பயோ சிலபஸ் தெரியும். ஓகே, இல்லை பியூர் சயின்ஸ் சிலபஸ் தெரியும். இவ்வளோ தான் நம்ம 11th 12th இருக்குது குரூப்ஸ். அந்த சிலபஸ் மட்டும் தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதை தவிர்த்து சமச்சீரோடைய நிறைய புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்குது. இங்கே வந்து சமச்சீர்னா இந்த புக்ஸ் தான் படிக்கணும்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல டிஎன்பிசியில். அதனால் சர்ச் பண்ணி படிக்கணும். இதை புக் லிஸ்ட் கம்ப்ளீட்டாக நான் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, ரிசர்வேஷன்ஸு, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 7th நியூ புக்கு. அந்த ரூரல் எக்கனாமி 11th எக்கனாமி புக்லேயே 3 சாப்டர் வந்துடுது உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஒப்பீனியன் பார்ட்டி சிஸ்டம் 11th நியூ புக். இதெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, பட் நம்ம யாருமே கோ த்ரூ பண்ணுறதில்லை. பிகாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, சார் கம்பைல் பண்ணி ஏதாவது ஒரு மெட்டீரியலாக கொடுத்தா நல்லாயிருக்குமே சார் அப்படின்னா எல்லாம் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ், அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி கம்பைல் பண்ணி மார்க்கெட்டில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகே, நான் மெட்டீரியல்ஸ் அதர் சோர்சஸ் அதர் இன்ஸ்டியூஷன்ஸோட மெட்டீரியல்ஸ் என்னன்றதை நான் லேட்டராக சொல்கிறேன், எண்டில் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபைன். அதுக்கு அடுத்தது தேர்டு சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹார்மனி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஹெல்த்து, எஜுகேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 11th நியூ காமர்ஸ் புக்கில் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் தென் சோஷியல் ஜஸ்டிஸ் 11th நியூ புக் எல்லாமே பாலிட்டி புக்கு. ஓகே, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஆஃப் ஜியோகிராஃபி பாலிட்டி புக்கு. எக்கனாமிக்கு 11th ஓல்டு புக்கு. ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் 10th நியூ புக்கு. ஓகேவா, 10th காமன் புக். அதில் எதுவும் ஸ்பெஷல் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை, நார்மல் திங். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்த் எஜுகேஷனுக்கு நீங்கள் போயிட்டு கூகுளில் 2006 to 2008 ஓகே எடிஷனுடைய தமிழ்நாடு புக் அப்படின்னு போடுங்க. 2006-2008 எடிஷன் ஆஃப் தமிழ்நாடு புக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஓல்டு எடிஷன் இது ஆக்சுவலாக. அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது 8க்கும் மேலே இருக்க எடிஷன். அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது 2018 கிட்ட வந்த புக்கு தானே. 18 to 19 ஸ்டார்ட் ஆன புக்கு. இது நியூ புக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு போல்டு புக்கு இருந்துச்சு. நான் இது சொல்கிறது வந்து அதுக்கும் முன்னாடி இருந்த புக்கு. ஓகேவா, இந்த புக்கு 2006-8 எடிஷன் புக்கு. இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஸ்பெஷலி 7th and 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்னு வரும் புக்கு. ஓகேங்களா, சோஷியல் சயின்சஸ். ஓகே, சமூக மற்றும் அறிவியல் சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த புத்தகத்தை நீங்கள் 7th and 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகே, அதில் முக்கியம் 7th ஸ்டாண்டர்ட். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு ரிலேட் பண்ண ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி டாபிக் மட்டுமே ஒரு 7 டாபிக் இருக்கும். ஓகே, இது மொத்தமாக 3 டேர்மும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் புக்கு நம்ம புக் யூஸ் பண்ணுற மாதிரி இப்படி பேஜஸ் இருக்குன்னா இந்த பக்கம் இருக்காது. அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இப்படி இருக்கும், ஹரிசாண்டலாகவே இருக்கும். இப்படி பேஜ் முழுசாக திருப்புற மாதிரி இருக்கும். இந்த பாதி இருக்காது புக்கு. ஓகேவா, நம்ம புக்கில் இருக்க மாதிரி இருக்காது. கம்ப்ளீட் A4 திருப்பி வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த புக் இருக்கும். இதில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரிலேட் பண்ண டாபிக் மட்டுமே, தமிழ்நாடு அதோட ஸ்ட்ரக்சர் மட்டுமே 7 சாப்டரில் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக 8th யூனிட்டில் வரக்கூடிய தமிழ்நாடு சேகா, சோழா, பாண்டியர்கள் அவங்கள பற்றி இந்த மட்டுமே 6 சாப்டர், பல்லவர்கள் 6 சாப்டரில் 5 சாப்டரில் கொடுத்துருப்பான். அதுக்கு அடுத்தது எந்த சமச்சீர் புக்லேயும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காத ஒரு கண்டென்ட் என்னன்னா எஜுகேஷனும் ஹெல்த்தும். ஓகே, எஜுகேஷனும் ஹெல்த்தும் இதில் அவ்வளோ அழகாக ஈச் ஒன் டாபிக்னு சொல்லிட்டு 2 டாப்பிக்கில் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும்.
ஓகே இந்த டேர்மில் 2006 எடிஷன் ஒன்றுமே இல்லை கூகுளில் போயிட்டு 6 and 8 எடிஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு அவைலபிலிட்டி பிடிஎஃப் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி ஒகே பண்ண வேண்டாம். ஓகே அப்படியே இல்லைன்னா டெலகிராமில் எனக்கு பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே அந்த நெக்ஸ்ட் 4th ஒன் தமிழ்நாடு ஜியோகிராஃபி. இது காலங்காலமாக படிக்கிறது தான். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட எல்லாக்கிட்டையுமே வந்து நியூ புக்கு 10th இருக்கும். இது வந்து 10th வால்யூம் 2, அதில் 2 சாப்டர் கொடுத்துருப்பான். ஓகே ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 2 சாப்டர் கொடுத்துருப்பான். அதுதான் இதே டாபிக் தான் உங்களுக்கு 9th டேர்ம் 1 டேர்ம் 2 இது எல்லாமே ஒன்லி தமிழ்நாடு ஆஸ்பெக்ட். ஓகே இது ஓல்டு புக்ஸு. ஓகே ப்ளஸ் இதுவும் இது எக்கனாமி ஓரியன்டாகவே போகும். ஏன்னா இங்கே கேட்டிருக்குது ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் எக்கனாமிக் க்ரோத் ரெண்டுமே நான் சேர்த்தே கொடுத்துருக்கேன். 2 சாப்டரையும் நான் சேர்த்தே கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் இதோட மீனிங் என்னென்னா தமிழ்நாட்டுடைய புவி அமைப்பு மற்றும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத ரிலவெண்ட் பண்ணி தான் இந்த டாபிக் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கம்ப்ளீட்டாக. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஓகே ஸோ நம்ம வந்து நியூ பேட்ச் நான் ஒன்று சொன்னல, நம்ம Feb 16th வந்து இந்த பேட்சை கொண்டு போகும். ஓகே ஸோ இந்த பேட்சை மிஸ் பண்ணாதீங்க. Feb 16th கம்ப்ளீட் டிஎன்பிசி குரூப் 2 2A டிஸ்கவுண்ட் இது. ஓகேவா? ஸோ என்னோடய கோடு Y247 யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த லெவல் 77% டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே அண்ட் தென் உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒன்லி ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 8க்கு ஒரு செப்பரேட் பேட்ச். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூனிட் 8க்கும் அண்ட் தென் ஜியோகிராஃபிக்கும் செப்பரேட் பேட்ச், பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்கு செப்பரேட் பேட்ச். ஓகேவா? ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9. ஸோ இதிலேருந்து ஒரு 30+ மார்க், இதிலேருந்து ஒரு 30+ மார்க். ஸோ ஹார்ட்லி உங்களுக்கு 60 மார்க்ஸ்க்கான கம்ப்ளீட் பேட்ச் தான் இது. ஓகேவா? ஸோ இது சீக்கிரமாக நம்ம அப்லோட் பண்ண போகும், ஸ்டோரில் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். இது ஒரு கிளாஸ் பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ இது கம்ப்ளீட் பேட்ச், இது ஒன்லி ஸ்பெஷல் பேட்ச். ஓகே என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நான் பாலிட்டி படிச்சுட்டேன், நான் வந்து இந்த டாபிக் படிச்சுட்டேன், அந்த டாபிக் படிச்சுட்டேன், பட் யூனிட் 9 8க்கு வேணும் செப்பரேட்டாக அப்படின்னும் போது நான் யூனிட் 9 மட்டும் கொடுக்காம கூட ஹிஸ்ட்ரியும் சேர்த்து கொடுத்துருக்கேன். பிகாஸ் 60 மார்க்குக்கான டாபிக்ஸ் இது. ஓகேவா? ஃபைன். ஓகே ஸோ நாம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி யூனிட் 9 டாபிக்ஸை இதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஓகே ஸோ தென் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, யூனிட் 9 மொத்த அனலைசிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஓகே ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து ஒன்லி ஒரு 12 டாபிக்ஸ் இருக்குது. 12 டாபிக்ஸ் யூனிட் 9. ஓகே யூனிட் 9 12 டாபிக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் 12 டாபிக்ஸை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிட்டி, ஓகே அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, எக்கானமி, சோஷியல் இஷ்யூஸ் ரிலவெண்ட்டாக, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த பேஸஸில் தான் வந்து இந்த டாபிக்ஸே வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளான விஷயத்தில் நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே பாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது முக்கியமான விஷயம், இந்த யூனிட் 8 இல்லை ஹிஸ்ட்ரியில் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில டாபிக்ஸ் பேசுவோம். கரெக்டாக? அந்த டாபிக்ஸ் ரிலவெண்ட்டாக எப்படி தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் உருவாச்சு ஓகே அப்படின்றத, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்றது தான் இங்கே டாபிக். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்று. அதுக்கப்புறமா இதை சார்ந்து ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தாங்க, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தாங்க அப்படின்றதுலேருந்து கேள்வி. ஓகே ஸோ இப்போ பாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டாபிக் இதுக்குள்ளே கன்சிடர் ஆகிடுது. ஓகேவா? ஃபைன். ஜியோகிராஃபி. ஓகே ஜியோகிராஃபினா பிரச்சனை இல்லை, அவன் தெளிவாக மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்ருக்கான் என்னன்ட்டு, ஜியோகிராஃபியோடைய தமிழ்நாட்டோட ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உள்ளே வந்துடுது. ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகெயின் நம்ம படிக்கிற அதே டாபிக் தான் வருது. என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் ரீஃபார்ம் ஓகே மூமெண்ட், சமூக சீர்திருத்த மாற்றங்கள் அப்படின்றது இதுக்குள்ளே கன்சிடர் ஆகிடுது. ஓகேவா? சமூக சீர்திருத்த மாற்றங்கள் இது ஒன்றுங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரியில் இன்னொரு முக்கியமான டாபிக் என்ன நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ப்ரீவியஸ் ஓகே அதாவது ஏன்ஷியன்ட்
பண்டைய காலத்திலிருந்து மெடிவல் இடைக்காலத்திலிருந்து மாடர்ன் ஓகே நவீன காலம் வரைக்கும் கல்வியோட தகம் எப்படி மாறுபட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லுவான். அதாவது இங்கே வந்து குருகுல கல்வியில் இருந்து அப்போ இங்கே மெடிவல் வந்து மதராசா பள்ளிகளில் தொடங்கி அதுக்கப்புறமா நவீன காலம் அதாவது இந்தியன் எஜுகேஷன் ஆக்ட் ரீசெண்டாக வந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2019 அது வரைக்கும் மொத்த சிஸ்டமும் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடுது ஹிஸ்ட்ரிக்குள்ளே. ஓகேவா? ஸோ சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டும் நம்ம இந்த டாப்பிக்குள்ளே கவர் பண்ணிடுறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து வேறு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் ரிலேட் பண்ண விஷயத்தையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். சரி, இது வரைக்கும் ஓகே. எக்கனாமி அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்கனாமி என்னது? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு இந்த டாப்பிக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது வேறு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டுக்கிட்டோன்னா சிம்பிள் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சார் எக்கனாமிக் ட்ரெண்ட்? ஒன்றும் இல்லை, 11th புக்கு வால்யூம் 1 இருக்கும், பின்னாடி ஒரு சாப்டரே போட்டிருக்கோம். ஓகேவா? எக்கனாமிக் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து எதிலெல்லாம் முன்னிலை பெற்றுருக்கு, கல்வியில் எந்த ரேங்கிங்கில் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்டைல் அப்படின்னு எதை சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், சிவகாசி என்னன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெஷல் நேம்ஸோடைய கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? அந்த டாபிக் இதுக்குள்ளே வந்துடும் எக்கனாமிக்குள்ளே. அதுக்கு அடுத்தது வந்து சோஷியல் இஷ்யூஸ். இது வந்து ரொம்ப ஈஸி டாப்பிக்குங்க. இந்த சோஷியல் இஷ்யூஸ்ன்றது ரொம்ப 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 ஈஸி டாப்பிக்கு. ஓகே, என்னென்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. ஓகே, சோஷியல் ஜஸ்டிஸ், வெல்ஃபேர் ஸ்கீம் இது ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா சில்ட்ரன் குழந்தைகளை பேஸ் பண்ணி, விமன்ஸ் பெண்களை பேஸ் பண்ணி, அதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டி, ஓகே எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறமா மைனாரிட்டிஸ், ஓகே மைனாரிட்டிஸ் எஸ்சி எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் மற்றும் அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்போ பட்டியலினத்தினர் இவங்களும் மைனாரிட்டிஸ். ஓகே, என்ன சொல்லலாம், இன்னொன்று ட்ரைபல் பழங்குடியினர். ஓகே, இது மைனாரிட்டிஸ் அப்படின்றது சிறுபான்மையினர். ஓகே, இது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டோர், பேக்வேர்டு கிளாஸ், பிற்படுத்தப்பட்டோர் இவங்களை பற்றின வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது கேள்வி, மற்றும் இவங்களுக்கு என்னென்ன சட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? என்னென்ன சட்டத்தில் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த டாப்பிக்கும் இந்த ரிசர்வேஷன் டாப்பிக்கும் இன்டர்லிங்க் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ தானே டாபிக்ஸ். இதை தாண்டி ஏதாவது வந்து உங்களுக்கு இருக்கா? நீங்கள் படித்தது தான் திரும்ப படிக்க போகிறீங்க. பாலிட்டியில் நீங்கள் ஆக்டு, இந்த ஷெடியூலு இதெல்லாம் படிச்சுருப்பீங்க. இப்போ அதில் ரிசர்வேஷன் டைப்பாக இருக்கிறது மட்டுமே அந்த கேசஸும் திரும்பவும் இங்கே டேட்டோட படிக்க போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இது ஒரு 2 டாப்பிக்கு, இது ஒரு 2 டாப்பிக்கு 4, இது ஒரு 2 டாப்பிக்கு 6, இது ஒன்று 8, இது ஒன்று 10. 10 டாபிக் முடிஞ்சிச்சா? அடுத்து இருக்குது 2 டாபிக். என்னது? ஹெல்த் எடுத்துக்கோங்க. ஓகே, ஹெல்த் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டு இ கவர்னன்ஸ். ஏன்னா ஹெல்த்துக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னா சமச்சீரில் புக்ஸில் கண்டென்ட் அந்த அளவுக்கு கொடுக்கல, ஒத்துக்கோங்க. 11th புக்கில் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அந்த சிலபஸ், ஏன்னா அங்கே மொட்டையாக ஹெல்த் அப்படின்னு தான் கொடுத்துருக்கானே தவிர பெருசாக வந்து உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்கல. ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாடு ஹெல்த்தில் எந்த அளவுக்கு இருக்குது, எங்கெங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோடு அப்டேட் பண்ணாலொழிய படிக்க முடியாது. ஓகே, அது ஃபேக்ட். இ கவர்னன்ஸ்ன்றது மின் ஆளுமை. என்ன சார் இது இ கவர்னன்ஸ் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிள் உழவன் ஆப் ரிலீஸ் பண்ணுறாங்க, SOS அப்படின்றது. அப்போ காவலன் ஆப், இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் போர்ட்டல் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. இப்போ சமைச்சு புக்கே வந்து நீங்கள் எந்த போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணுறீங்க? ஓகே, அது வந்து ஒரு அஃபிஷியல் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்த புக்ஸுமே வந்து பாந்தஷாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை புக்கையும் வந்து என்ன பண்ணலாம், NCERT புக்ஸ் இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ சேவா மையம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தெரியப்படுத்துங்க.
ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம டாபிக். நம்ம அங்கே கொடுத்ததை நான் அப்படி படிக்க கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மலாக படிக்கிற சிலபஸ்லேருந்து உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதாவது நார்மலாக நம்ம எதை எங்கெங்கே படிப்போம்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சிலபஸை பார்த்து இது எதில் இருக்குது, எங்கே படிக்கணும்னு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு, எதுக்குள்ளே நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஃபைன். ஓகே, ஸோ புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் மேக்ஸிமம் சமச்சீர் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஆனால் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது இதில், இல்லைன்னு நான் சொல்லலை. ஓகே, அடுத்தது சுகேஷ் அகாடமி. ஓகே, இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெற்றி அகாடமி. ஓகே, இதோடது மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வெளியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூனிட் 9 அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்ஸில், ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா 12 டாப்பிக்கும் எல்லா இன்ஸ்டியூஷனும் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்ஸ் ஒவ்வொரு டாபிக் இருக்கும். அதுலேயும் சில இன்ஸ்டியூஷன்ஸ் இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துப்பான், தமிழ் கொடுத்துக்க மாட்டாங்க. சிலது தமிழ் மட்டும் கொடுத்துப்பான், இங்கிலீஷ் கொடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதெல்லாத்தையும் சோர்ஸை முதல்ல கலெக்ட் பண்ணி யூனிட் 9க்கு என்னென்னலாம் தேவைன்றதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வச்சுக்கிட்டாலே நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், 90% வேலை வந்து முடிஞ்சிச்சு. சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலே. இல்லைனா என்னோடய டெலகிராம் ஐடியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சோர்ஸ் வந்து மொத்தமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஃப்ரீ அவைலபிளாக டெலகிராமில் இருக்கும். ஓகே கைஸ், ஸோ வந்து யூனிட் 9 அப்படின்றது சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது பேக் டு ஸ்டடியில் ஆல்ரெடி இருக்கும். பட் அதை எப்படி படிக்கணும், எதில் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லியிருக்கேன், எதில் எந்தெந்த டாபிக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எக்ஸாம்ஸில் இந்த 35 மார்க்ஸ் அப்படின்றது எப்படி கேட்டிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் பொலிட்டிக்கல், இந்த ரிசர்வேஷன் இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கிட்ட வந்திருந்தது. அண்ட் தென் சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட் அண்ட் தென் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இதுலேருந்தே வந்து உங்களுக்கு 5 கேள்விகள் கிட்டத்தட்ட கேட்கப்பட்டிருந்தது. அண்ட் தென் முக்கியமாக சோஷியல் இஷ்யூஸ், இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம், இதில் வந்து ஒரு 7+ கேள்வி. ஜியாகிரஃபி சொல்லவே வேணால் உங்களுக்கு 5+ கேள்வி. அண்ட் தென் மீதி இருந்த கேள்விகள் அதிக அளவில் உங்களுக்கு கேட்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8லேருந்து 10 கேள்வி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், இதில் இருந்து தமிழ்நாடை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்திருந்தது. இது வந்து ஒரு 4லேருந்து 5 கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஓகேவா? 7, 11, இது ஒரு 19, 25, 30, 34. ஓகே, இன் அண்ட் அவுண்ட் அவ்வளோதான் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பேசிஸில் தான் கேட்டுட்ருக்காங்க கொஷின்ஸ். ஸோ அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு இப்போ எதுக்கு நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சில பேருக்கு பாலிட்டி நல்லா வரும், சில பேருக்கு ஹிஸ்ட்ரி நல்லா வரும், சில பேருக்கு எக்கனாமி நல்லா வரும். ஓகே, எக்கனாமி வரும். ஸோ மற்ற டாபிக் சில பேருக்கு வராது. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி நல்லா வருமா, முதல்ல போயிட்டு சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுங்க. யூனிட் அப்புறமா எஜுகேஷன். அப்போ உங்களோட தாட் எப்படின்னா, ஹிஸ்ட்ரி படிக்கும் போது இந்த 2 கண்டென்ட்டும் நான் யூனிட் 9க்கு முடிச்சிட்டேன்ப்பா அப்படி. அதே மாதிரி சார் நான் சுகேஷ் அகாடமி என்சிடி புக்ஸ் தான் வாங்கியிருக்கேன், அதில் என்சிடி 4 இல்லை A3 புக்ஸ் வாங்கணுமா சார்? ஓகே, ஆக்சுவலி இது ஒன்றும் இல்லைங்க, A3 புக்ஸும் நார்மல் புக்ஸும் 2 ஒன்று தான். ஓகேவா? ஆனால் A3 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைலிங்குலாக இருக்கும், இங்கிலீஷும் கொடுத்துருப்பாங்க, தமிழும் கொடுத்துருப்பாங்க. அது 2ம் சேர்ந்ததுனால தான் அது A3 பெருசாகுது. ஓகேவா? A3 புக்கு. ஓகே, நீங்கள் நார்மல் புக்கு வாங்கினீங்கன்னா செப்பரேட் தமிழ் மீடியமுக்கு, செப்பரேட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் போதும், தமிழ் எனக்கு தேவையில்லைனா நோ ப்ராப்ளம், இல்லை எனக்கு தமிழ் மீடியம் மட்டும் போதும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். பட் சில பேர் வந்து தமிழ் லிட்ரேச்சர் மட்டும் தமிழில் படிப்பாங்க, திருக்குறள் இங்கிலீஷில் படிப்பாங்க. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 2 புக்கை வாங்கணும். அதுக்கு பெட்டர் A3 புக்ஸை வாங்கிக்கிறாங்க. அது ஏன்னா அது 2மே கவர் பண்ணி வருது உங்களுக்கு. அதே மாதிரி யூனிட் 9ம் வந்து உங்களுக்கு A3 புக்ஸ் வருது. ஸோ புக்ஸ் அவ்வளோதான். ஸோ அது உங்களோட கன்வென்ட்டை பொறுத்து தான். ஆனால் பட் தாராளமாக வாங்கலாம், ஒன்றுமே இல்லை. இப்போது நான் இங்கே பிரித்து கொடுத்ததுக்கெல்லாம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதே டாபிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு சுகேஷ் அகாடமியோட புக்கில் வந்து சமச்சீரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உங்களுக்கு அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்கள் கன்வென்ட்டை பொறுத்தருக்கு. குட்டியே கை கடக்கமாக வச்சு இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் நான் தமிழ் எப்படி இருந்தாலும் நான் பார்க்க போகிறது இல்லைன்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியமே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ கைஸ், ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பாலிட்டி, ஜியாகிரஃபி, சோஷியல் இஷ்யூஸ்ன்னு பிரிச்சுருக்கேன், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பிரிச்சுட்டேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க.
நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது கவர்னன்ஸ் டாபிக் ரெலவெண்ட்டான பாயிண்ட்ஸு, ஹெல்த் ரெலவெண்ட்டான பாயிண்ட்டு, இது மற்றது எல்லாத்துலேயுமே வகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸை நோட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இதுக்கு மேலே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜான்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் கிட்ட வரலாம். ஓகேவா? ஏன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் கிட்ட வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஜான்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜான் மந்த்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா சார்? திருக்குறள் இங்கிலீஷில் படிக்கணுமா சார்? ஆக்சுவலி திருக்குறள் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க, நீங்கள் தமிழ் படிக்க வராது அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன் நான் சொல்கிறேன்னா, டிரான்ஸ்லேஷன் ஓகே, திருக்குறளில் இங்கிலீஷ் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஃபெமிலாரிட்டி, வேர்ட்ஸ் ஃபெமிலியர் கொஞ்சம் வேணும். சில பேர் இங்கிலீஷ் மீடியம் இருப்பாங்க, ஆனால் அதை கொடுக்க அந்த வேர்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த பட்சத்தில் தமிழில் ஒரு கிளான்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது. ஓகே, அதனால் பைலிங்குவலாகவே படிங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். படிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக சைடு அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா திருக்குறள் வந்து ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டும் எடுத்திங்கன்னா சில வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாமல் தடுமாகுவீங்க. அது என்ன சொல்ல வகானே அந்த திருக்குறளோட மீனிங்கை கூட புரியாமல் போகும் சம்டைம்ஸ். ஏன்னா வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சம்டைம்ஸ். அப்போ தமிழில் படிச்சிங்கன்னா ஓ இதை தான் சொல்ல வகானா. ஏன்னா இங்கிலீஷில் வைக்கக்கூட தமிழில் வைக்கக்கூட வைக்க போதில்லை, ரெண்டும் ஒரே குறள் தான். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் அப்படியே இருக்கிறத மாற்ற போதில்லை. ட்ரான்ஸ்லேஷன்னா பர்ஃபெக்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸாக இருக்குது. ஓகே, இங்கிலீஷ் தமிழில் அது இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே ஜஸ்ட் கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி இல்லை. அதனால் ரெண்டுத்தையும் ஒரு கிளான்ஸ் படிக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் எப்படி படிக்கணும்? பாலிட்டி ரெலவெண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸு, எக்கனாமி ரெலவெண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸு, எக்கனாமி ரெலவெண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸு, இது ஃபுல். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்கனாமி மட்டும் தமிழ்நாடு ஆஸ்பெக்டில் ஏதாவது ஃபஸ்ட் இருக்கா, செகண்ட் இருக்கா, இந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறமா வந்து கவர்னன்ஸு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸில் தேடி யூனிட் 9க்காக நீங்கள் ஸ்பெஷலாக நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா மற்ற கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் ஜென்ரலாகவே படிச்சிடுவீங்க. இது ரெண்டுத்துக்கும் பேஸ் பண்ணி படிங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாலிட்டிக்கல் ரிலேட்டடான ஆக்ட்டு, ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸு, இல்லைனா வந்து ஏதாவது கமிட்டிஸு, இதெல்லாம் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். ஆனால் உங்களுக்கு தமிழ்நாடு ஆஸ்பெக்ட்னு போது தமிழ்நாடுன்னு கொடுத்துருந்தால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஜியாகிரஃபி ஓரியன்டாக ஏதாவது தமிழ்நாட்டில் புதுசாக நேஷ்னல் பார்க்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ட்ரீஸை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது பிளேஸை பற்றி, ரிவரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க ஜியாகிரஃபியில், தமிழ்நாடு ஆஸ்பெக்டில். ஓகேங்களா சார்? யூனிட் 8 யூனிட் 10 மட்டும் A3 புக்ஸ் வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன் சார். அது உங்களோட கன்வீனியன்ட் தாங்க. A3 நார்மல் புக். ஓகே, அது உங்கள் கன்வீனியன்ட்டு. ரெண்டுத்துலேயுமே ஃபுல் டெப்த்தாக இருக்கும். புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்களால் படிக்க முடியும்னா இன்ட்ரெஸ்டடாக வாங்கி படிங்க. ஓகே, பட் புக் என்ன கேட்டால் ஒப்பீனியன் வந்து நான் யூனிட் 8க்கு அந்த புக் தான் வச்சுட்ருக்கேன். பட் யூனிட் 10க்கு வெற்றி புக் வச்சுட்ருக்கேன். அந்த என்கிட்ட ரேஸ் புக் இருக்குது. ஸோ எல்லாத்தோடைய புக்ஸும் என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, கண்டென்ட் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குறோம். ஏன்னா பிகாஸ் சமைச்சிக்கும் நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். பட் சமைச்சியில் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்தையும் நான் எஃபர்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அது போதுமா அப்படின்ற ஒரு டவுட் என்றைக்குமே நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்ல. படிச்சிட்டோம், ஆனால் அது போதுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம வெளியே மற்ற சோர்ஸை ஏதாவது ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணும்போது, கவர் பண்ணும்போது ஓகே அட்லீஸ்ட் முடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல. அந்த அதுக்காக தான் நான் எங்கிட்ட இந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, சமைச்சுக்கே இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சமைச்சுக்கே போதுமானது. ஏன்னா வெளியெல்லாம் தாண்டியெல்லாம் கொஷின்ஸ் ரொம்பலாம் போகலங்க. ரொம்ப இல்லை, கொஷின்ஸ் அந்தளவுக்கு இல்லை வெளியெல்லாம் தாண்டி. அதனால் நீங்கள் தாராளமாக சமைச்சுக்க மட்டுமே கோத்ரூ பண்ணலாம். ஓகே, பட் ஒரு கைடன்ஸ்க்கு இருக்கிறது பெட்டர், அவ்வளோதான் என்னோடய ஒப்பீனியன். மற்ற நோ மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ யூனிட் 9ஓட சிலபஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்து சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அது என்ன பண்ணணும், எப்படி அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஐடியாவும் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ படிக்கிறவங்க ஜியாகிரஃபி படிக்கும்போது 10th வால்யூம் 2ல் இது கொடுத்துருப்பாங்க இந்த டாபிக். ஓகேவா? ஸோ வால்யூம் 2ல் கொடுத்துருப்பாங்க. அப்படியே 2 சாப்டர் கொடுத்துருப்பாங்க. 2 சாப்டர் இதை முடிச்சிட்டிங்கன்னா யூனிட் 9க்கு ஒரு 30ல் ஒரு 5 மார்க் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்றத சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? அதுக்கடுத்து பாலிட்டி எடுக்கும்போது ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு பற்றியும் அண்ட் தென் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி படிக்கிங்கன்னா ஓகே. 2 டாபிக் நான் யூனிட் 9க்குலாம் கவர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பாலிட்டி படிக்கும்போது இங்கே சேர்த்து படிச்சுங்க, ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இதை சேர்த்து படிச்சுக்கோங்க, எக்கனாமி படிக்கும்போது இதை சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் முடிக்கும் போது இது யூனிட் 9, இது யூனிட் 8ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்கள் ஒர்க் அப்போவே முடியும். ஓகேவா?
ஃபைன் சார். அதியமான் புக்ஸ் ஒத்தா சார்? எஸ், அதுவும் நான் செக் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், நான் மெட்டீரியல்ஸ் பார்த்துருக்கேன். சமைச்சது இருக்கிறது தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கான். அதுவும் நான் கொடுத்துக்கலாம் என்ன தாராளமாக. அதியமான் புக்ஸும் நீங்கள் பார்க்கலாம், இல்லை சங்கரோட புக்ஸும் நீங்கள் பார்க்கலாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், மெட்டீரியல்ஸ் எல்லாமே எல்லா இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் நல்லா தான் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் தான் பெஸ்ட்டு, இல்லை இது அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே சமைச்சதில் இருக்கிறத கொடுத்து கொஞ்சம் எக்ஸஸாக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, தட்ஸ் இட். பெருசாக ஒன்றுமே இல்லை, சமைச்சிக்கே தான் இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம இப்போ நான் புக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா சமைச்சலுக்கு இதை மட்டுமே கொடுத்தேன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க? அதே தானே இருக்குது, இதில் போய் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் வைக்கும் போது கொஞ்சம் கண்டென்ட் நிறையா கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதில் அது எல்லாருமே பண்ணுவாங்க. அதனால் இந்த புக் அந்த புக் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா எங்கிட்ட யூனிட் 8 ஆகட்டும் யூனிட் 9 ஒவ்வொரு இன்ஸ்டியூட் புக்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரெஃபர் பண்ணும்போது சில புக்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியுது ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கானே, இவ்வளோ தேவைப்படாதுன்றது நம்மளுக்கே சிலது ஃபீல் ஆகும். ஓகே, அந்த ஃபீல் எல்லா புக்லேயுமே ஆகுது. ஓகேவா? அதனால் வந்து சமைச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சமைச்ச புக்ஸில் நான் கொடுத்துருக்க கண்டென்ட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி நோட்ஸை எடுங்க ஃபஸ்ட்டு செப்ரேட்டாக. அதுக்கு தான் நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பாலிட்டி நீங்கள் மொத்தமாக படிக்கும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இது முக்கியமான ஒன்று. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்றது இந்தியாவில் படிக்காதீங்க, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை படிங்க. ஏன்னா இது தமிழ்நாடு யூனிட் 9ன்றது தமிழ்நாடு டாபிக், ஓகேவா? நாட் இந்தியன் டாபிக் இல்லை, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை படிங்க. ஓகே, ஸோ சமைச்சு புக் கலெக்ட் பண்ணால் கஷ்டமாக இருக்குது சார். அதான் இன்ஸ்டியூட் அது வாங்க, அது எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லட்டுங்களா, இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் ஒர்க்கு கம்மியாகும், ஆனால் அழகாக நோட்ஸ் எடுப்பீங்க, அழகாக படிப்பீங்க. பட் ஒரு புக்கை வாங்கினீங்கன்னா புக்கு வந்து இப்போது 230 பேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். 230 பேஜஸ் இருக்குன்னா நீங்கள் அதை முடிக்கணும், அதுதான் ப்ரெஷராக இருக்கும். பட் இதை சர்ச் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, போய் சர்ச் பண்ணணும், படிக்கணும், இந்த கண்டென்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ப்ரிப்பரேஷன் தான் ஆக்சுவலி. ஓகே, ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒர்க்கு வந்து நான் புக்கு வாங்கி நான் வந்து இந்த வேர் டு ஸ்டடி இந்த லிஸ்ட் எடுத்து 6th to 12th வரைக்கும் கிடையாது மொத்த சமைச்ச புக்ஸும் இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியமும் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக போட்டேன். நாட் ஒன்லி பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இல்லை, காமர்ஸ், என்னென்ன புக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் முதல்ல. ஓகே, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு யூனிட் 9 எதுலெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அந்தந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டேபை எந்தெந்த டாப்பிக்கில் வருதுன்னு சொல்லி பார்த்து நோட்ஸை மேக் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதை நோட்ஸ் மேக் பண்ணிட்டும் எனக்கு வந்து ஓகே இவ்வளோ தான் வருமா இல்லை வராதான்ற ஒரு பயம் எனக்கு வந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா தான் நான் வெளியே புக்ஸை வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணியுமே எனக்கு கடைசியாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, சமச்சீரில் இருக்கிறது 80% அந்த புக்கில் தான் இருக்குது. கொஞ்சம் 20% எல்லா புக்லையுமே அவங்கவுங்க ஒரு விஷயத்துக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கண்டென்ட்டை, அவ்வளோதானே தவிர மற்றபடி சமச்சீரில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் சத்யா சார், நித்ரா ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, அதில் சமைச்சு புக் இருக்குது. ஓகேங்க. ஆக்சுவலி நான் நித்ரா ஆப்ன்றதோட சுகேஷ் ஆனந்தோட ஃபோல்டரில் எல்லாமே இருக்குது. ஓகேவா? என்னோடய ஃபோல்டர் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கம்ப்ளீட் சமைச்சு புக்ஸ் மட்டும் இல்லை, நெட் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய யூனிட் 8 யூனிட் 10 என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ அதுவும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்பப்போ. ஏன்னா ரெஃபரன்ஸ்க்கு நம்மளுக்கு தேவை. ஏன்னா இப்போ நான் வந்து டீச்சிங் நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னும் போது எதில் வந்து ஈஸியஸ்ட்டு கண்டென்ட்டும் எடுக்கணும், அதே சமயம் ஈஸியாக கவர் ஆகணும், அந்த மாதிரி பார்த்துட்டு நான் ஒரு நோட்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம அனலைஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் சமைச்சது வந்து ஒரு கிளான்ஸ் படிங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஹேபிட் வச்சுக்கோங்க. ஏன்னா 5 months இருக்குது, நல்லாவே இருக்குது டைம், ஒன்றும் ஷார்ட்டாலாம் இல்லை உங்களுக்கு. ஓகேவா? ரொம்பவே 5 months டைம் கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போது பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேனே, பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஐ திங்க் 7th புக் அதுக்கப்புறமா 11th புக்கில் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதை போயிட்டு என்ன பண்ணுங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகே, 7th புக்கு 11th புக்கும் புக் இருந்தால் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை லேப்டாப் மொபைல்லேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் மொபைலில் தான் நோட்ஸே எடுத்தேன், யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்போது. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிட்டு சிம்பிள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகே, இதுவா நேஷ்னல் பார்ட்டிக்கு என்ன மாதிரியான ஒரு இது, நேஷ்னல் பார்ட்டிக்கு வந்து என்ன அங்கீகாரம் இருக்கணும், ஸ்டேட் பார்ட்டிக்கு என்ன அங்கீகாரம் இருக்கணும், அப்போ எப்படி யார் வந்து இதுக்கு பார்ட்டி பொலிட்டிக்கலுக்கு வந்து இந்த சிம்பிளெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்பிளாக நோட்ஸ் எடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா தேடி பூஞ்சி படிப்பீங்க. ஓகேவா? தப்பாக இருந்தாலும் ஏதோ ஒன்று தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் புக்கு நீங்கள் விக்ட்ரி, சுகேஷ் அகாடமி எது வேணால் வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் பார்க்கும்போது 70% அதில் கவர் பண்ணியிருப்பீங்க. அப்போ படிக்க ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா
அந்த புக்கை வாங்கி வச்சும் படிக்க முடியாமல் கஷ்டம் கண்டிப்பாக படுவீங்க. ஓகே சார், புக்ஸ் இல்லாமல் உங்கள் வீடியோ அண்ட் அதர் அகாடமிக் சேனல் வீடியோஸ் வச்சு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், பட் புக் கிடைக்கல. ஓகேங்க, எஸ் டிஎன்பிசி கேம், ஓகே, அதுவும் நல்ல ஐடியா தான். பட் இப்போ யூடியூப்பில் நம்ம கொடுக்கும்போது எந்த இன்ஸ்டியூட்டும் ஃபுல் கவர்டாக கொடுக்க மாட்டாங்க. அதையும் நான் சொல்கிறேன். இப்போ நானே கொடுக்கும்போது இப்போ நம்ம பெய்ட் பேட்ச்னு ஒருத்தவங்க இருக்காங்க யூடியூப்பில் கொடுக்காங்கன்னா, நம்ம யூடியூப்பில் அது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு தான் கொடுப்போம். நம்ம ஒரு கெஸ்ட் மாதிரி தான். கெஸ்ட்டுனா மொத்தத்தோட ஒரு க்ராப் பண்ணி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுப்போம். பட் நம்ம கிளாஸ் வாங்கும்போது அதை பற்றி டெப்த்தாக பேசுவோம். ஏன்னா இப்போ பெய்டுக்கும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஒரு எத்திக்கல், தட்ஸ் இட். ஓகே, அவ்வளோதான் விஷயம். பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் நீங்கள் யூடியூப்லேருந்து கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாயிண்ட் கிடச்சிரும். அதுவும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. எப்படின்னா ஒரு 10 வீடியோ நம்ம டிஃபால்ட்டாக சில இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம கவர் பண்ணும்போது கொண்டு போயிடலாம். யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 டெஸ்ட் கொண்டு போங்க சார். கண்டிப்பாக மேடம். இப்போ தான் நம்ம டிஎன்பிசி குரூப் 2க்கு ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி தான் நான் இப்பயும் கொண்டு போவேன். ஓகேங்களா? இப்போது அது நேற்று தான் வந்து நம்ம இந்த டாபிக் கொண்டு போனோம். ஆசிட் பேஸ் சால்ட்டு கொண்டு போனோம், மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக யூனிட் 8 யூனிட் 9க்கு வந்து ஒன் லைனர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஒன் லைனர். ஸோ ஒன் லைனர் வந்து கொஷின்ஸாக செட் பண்ணி டாபிக் வைஸு யூனிட் வைஸு நம்ம சமைச்சு புக் வைஸு நான் கொஷின்ஸ் கொண்டு போயிடுவேன். ஓகேவா? ஒன்லைனர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம கொண்டு போகும். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அப்டேட் கொடுத்த உடனே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பேட்ச் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. வேறு ஒரு விஷயமும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ஷெடியூல் ப்ராப்பராக யூடியூபுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் சேனல் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால ஸ்டாப் ஆகிருந்தது. அதனால் ரெக்கார்டிங்காக கொடுத்தனால 1 மந்த் வந்து இப்போ ரொம்ப நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ திரும்பவும் வந்து இப்போ அடாட் தமிழ் 247 2.2 அப்படின்னு போட்டிங்கன்னா தான் நியூ சேனல் வருது. இது நியூ சேனல். அதனால் திரும்பவும் நம்ம எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. டிஃபிகல்ட் டாஸ்க் தான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சார், ஒரு டாப்பிக்கு 5+ வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்காங்க சார். குட், அது நல்ல விஷயம் தாங்க. கண்டிப்பாக உங்களால் அதை கவர் பண்ண முடியும். 70 to 80% கவர் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா அந்த ட்ரிக்ஸ் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 100% ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஃபைன் சார். இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சோஷியல் நிறைய வேர்ட்ஸ்க்கு மீனிங் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்குது சார். தமிழ் மீடியம் புக் படிக்கலாமா சோஷியல்? கண்டிப்பாக ஜோ. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம என்ன தான் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலுமே எல்லாராலுமே ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் அந்த ஸ்பீக்கிங் ஆகட்டும் இல்லை லிசனிங் ஆகட்டும் கிடையாது. ஓகே, அது ஃபேக்ட். ஸோ என்ன தான் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கினாலும் நம்மளுடைய மதர் டங்கில் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகே, இது வந்து எப்படின்னா, இப்போது சென்டென்ஸ் வந்து ஒன்று கொடுத்துப்பாங்க இங்கிலீஷ்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டென்ஸை நம்ம 10 தடவை படித்தாலும் எக்ஸாக்டான மீனிங் புரியாது. ஆனால் சென்டென்ஸ்னால் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. பட் இதே தமிழில் படிக்கும் போது புரியும். இந்த விஷயம் எப்போனா, இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது பைலிங்குலாக எடுக்கணும். ஓகே, ஹிஸ்ட்ரி வந்து எடுக்க எல்லாமே பைலிங்குலாக எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். இப்போ இங்கிலீஷ் மீடியமுக்கு ஒரு சென்டென்ஸை எழுதிட்டு அதுக்கு தமிழில் சென்டென்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு பிரச்சனை இல்லை. வேர்டு மட்டும் அதுக்கு முக்கியமான வேர்டு ஏதோ ஒன்றுக்கு அதை தமிழில் நான் எப்படி நோட் பண்ணிப்பேன். ஸோ இப்படி நோட் பண்ணும்போது கிளாஸ் எடுக்கும்போது தமிழ் அங்கே நான் டிஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக தமிழ் மீடியம் புக்கு வச்சு படிங்க. ஏன்னா கண்டென்ட் பிடிக்கும். இந்த ப்ராப்ளம் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் பிரச்சனை என்னென்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா அவன் பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுப்பான். பட் நம்ம பேசிக்ஸை புரிஞ்சிக்க மாட்டோம். ஜஸ்ட்டு அதிக அளவில் மக்கப் தான் போகுது இங்கிலீஷ் மீடியமுக்கு. அது நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஓகே, ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ யூனிட் 9க்கு வந்து பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி படிங்க. ரொம்பலாம் பெருசால ரொம்ப குட்டி தான். ஓகே, சீக்கிரமாக நம்ம டெஸ்ட்டும் கொண்டு போயிடுவோம். ஆல்ரெடி நான் ஒரு செட் கொண்டு போனேன், அப்போ ஸ்டாப் பண்ணியிருந்தேன். திரும்பவும் நெக்ஸ்ட் மந்த், ஓகேவா, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம யூனிட் 9க்கும் யூனிட் 8க்கும் செப்பரேட்டாக டெஸ்ட்டு கொண்டு போகும். இந்த டெஸ்ட்டும் நான் சாப்டர் வைஸ் தான் கொண்டு போகிறேன். இப்போ எப்படி கொடுத்துட்ருக்கணும் இதே மாதிரி சாப்டர் வைஸ் தான் டெஸ்ட்டு போகும். ஸோ நான் 2 days பிஃபோர் உங்களுக்கு கொடுத்துடுவேன். நீங்கள் போயிட்டு உட்காந்து படிங்க. உங்கள் புக் கிடைக்கிற சோர்ஸை வச்சு படிங்க. படிச்சுட்டு வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். தப்பாகவே பண்ணாலும் பிரச்சனை இல்லை. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப போய் படிச்சிங்கன்னா ஐடியா கிடச்சிடும். இந்த குரூப் 2க்கு லைவ் கிளாஸ் எடுப்பீங்களா, இல்லை எஸ்டர்டே மாதிரி குவிஸ் தான் கொண்டு போவீங்களா சார்? மேடம், ஆக்சுவலி குரூப் 2க்கு வந்து இது பேட்ச். இது நம்ம பெய்டு பேட்ச் இது. ஓகேங்களா? February 16th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கம்ப்ளீட் குரூப் 2க்கு. ஓகே, இது வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் 9 வெறும் 60 மார்க்ஸ்க்கு மட்டுமே. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் 60 மார்க்ஸ்க்கு மட்டுமே பெய்ட் பேட்ச் இது. இதுவும் சேம் Feb 16th நம்ம கொண்டு போகும்.
ஓகேவா? ஏன்னா என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, சார் எல்லா டாபிக்ஸ் வேணாம் சார், இது ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், எங்களுக்கு வந்து யூனிட் 9 யூனிட் 8 செப்பரேட்டாக எடுக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் யூனிட் 9 மட்டும் போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியும் யூனிட் 9ம் சேர்த்து போட்டிருக்கேன். இது உங்களுக்கு 60 மார்க்ஸ்க்கு வந்து இது கவர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஓகேவா? இதை தவிர்த்து நான் இந்த பேட்சில் வேகனா எடுக்கிறேன்னா மீதி சயின்ஸ் ஃபுல்லாக இதில் தான் எடுக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ பெய்ட் பேட்ச் February 16th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்னோட கோடு. இன்றைக்கி 77% ஆஃபர் இருக்குது. ஸோ ஆஃபர் பார்த்துட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது என்னோட கோடு Y247. ஓகே, சம்டைம்ஸ் 70 இருக்கும், 75 இருக்கும், 77 இருக்கும், 68 இருக்கும். ஓகே, ஸோ அது எப்போ ஹையாக வருது 77 அப்படி வரும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 70 to 77 முன்ன பின்ன வந்துகிட்டே இருக்கும். பார்த்து ஜாயின் பண்ணுங்க. Y247. ஓகே, இது என்னோட கோடு. ஓகேங்களா? Y247. ஓகே, ஃபைன். ஸோ நாளைக்கு வந்து ஐ திங்க் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சிக்கு தான் டெஸ்ட் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் டேஸில் தான் நான் எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிசி டெஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் எஸ்எஸ்சி டெஸ்ட்டு வந்து தமிழ் மீடியமுக்கு இருக்காது, ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஆனால் அதே நம்ம புக்ஸ் தான் மெட்டீரியல்ஸ் தான் எடுக்க போகும். பட் டிஎன்பிசி கொடுக்கும்போது அப்படியே ரிப்பீட் பண்ண முடியாது. ஒரு 25 கொஷின்ஸ் இருக்குன்னா ஒரு 15 கொஷின்ஸ் அதே கொஷின்ஸ் தான் இருக்கும். ரிமைனிங் 15 கொஷின்ஸ் மட்டும் மாற்றி கொடுப்பேன் டிஎன்பிசிக்கு, தமிழில் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் டேஸ். பட் இங்கே ஃபாலோ பண்ணுறவங்க எஸ்எஸ்சியும் அண்ட் டிஎன்பிசியும் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா அதில் ஒரு 75, இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 கொஷின், ஒரு 40 கொஷின்ஸ் வரும் 50. ஏன்னா ரிமைனிங் 15 கொஷின் ரெண்டுத்துலேயும் காமனாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவ்வளோதான் கொஷின்ஸ் எடுக்க முடியும். டாப்பிக்காக கொடு, ஒரே டாபிக் எடுத்து நான் 2 பேருக்கு கொடுக்கணும், டிஎன்பிசிக்கு கொடுக்கணும், எஸ்எஸ்சிக்கு கொடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2த்தையும் கவர் பண்ணி பார்க்குறவங்களுக்கு 40+ கொஷின்ஸ் கிடைக்கும் தாராளமாக ஒரு டாப்பிக்லேருந்து. ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சயின்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் ஃப்ரீயாக நான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? ஐ மீன் பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தான் 3 டாபிக் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 5 டாபிக் நான் மெட்டீரியல் முடிச்சதுக்கு அப்புறமா டெலகிராமில் நான் போடுறேன். ஈவன் நான் ஃபிசிக்ஸ் எடுக்கல, பட் இருந்தாலும் நம்ம அடால நான் ஃபிசிக்ஸ் எடுக்கல, பட் இருந்தாலும் ஃபிசிக்ஸ் மெட்டீரியலில் நான் வந்து சமச்சு புக்ஸ் தான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களோட ஒர்க்கு படிக்கிறது மட்டும்தான், என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் நான் கொடுக்குறேன். பட் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் கூட சேர்ந்து. ஓகேவா? ஃபைன். நான் மெட்டீரியல்ஸ் ரிமைனிங் முடிக்கிறது எல்லாமே நான் சென்ட் பண்ணி விட்டுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டன். ஸோ நம்ம நாளைக்கு எஸ்எஸ்சி டெஸ்ட் இருக்குது, சேம் 9 லைவ். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அண்ட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கான டெஸ்ட்டு வந்து ப்ரியாம்பல். ஓகே, இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிஎன்பிசிக்கு ப்ரியாம்பல் டெஸ்ட்டு படிச்சுட்டு வாங்க. 25 கொஷின்ஸு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் இந்த 25 கொஷின்ஸை தாண்டி ப்ரியாம்பலில் வேறு எந்த கேள்வியும் கேட்க வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சு அதை தான் கொஷின்ஸாக கொடுக்குறேன். ஸோ ப்ரியாம்பல் கொஷின்ஸுக்கு 25 கொஷின்ஸ், டோன்ட் மிஸ் இட். ஃப்ரைடே, இது வந்து கம்மிங் ஃப்ரைடே, இது வந்து ஃப்ரைடே. ஓகே, 1 செகண்டுங்க. டுமாரோ வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், இது எஸ்எஸ்சிக்கு தான். பட் நீங்கள் அதே டாபிக் தான் உங்களுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, டிஎன்பிசி அட்டன் பண்ணுறவங்க பட்டலாம் தாராளமாக. ஏன்னா அதே சமச்சீலுக்கு தான் கொடுக்க போங்க அவங்களுக்கும் மொத்த கண்டென்ட்டும். பட் என்னென்னா உங்களுக்கு இதுலேருந்து திருப்பி டிஎன்பிசி கேட்கும்போது 15 கேள்வி தான் வைப்பேன், மீதி 15 வேறு கேள்வி வைப்பேன். ஓகே, ஏன்னா அப்படியே நான் டிட்டோ அடிக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. இதுதான் டபுள் வேலை. ஓகே, இது டுமாரோ எஸ்எஸ்சிக்கு. அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரியாம்பல், தமிழ் மீடியம் வந்து முகப்புகை அல்லது முன்னுகை சொல்லலாம், பாலிட்டி. ஓகேவா? பாலிட்டி இது இருக்கும். ஓகே, டிஎன்பிசி நீங்கள் இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஓகேவா, என்னோடய டெஸ்ட் சீரீஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கரெக்டாக கைக்கு கிடச்சிடும். ஓகேவா? நான் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும், அதை பற்றி ஒர்க் பண்ண வேணாம். கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகும், ஆனால் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். இதை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை எந்த டெஸ்ட் சீரீஸ் வேணால் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த கொஷின் பேப்பரில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் கொஷின்ஸு, அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் கொஷின்ஸ், அதாவது உடனே என்னென்ன எக்ஸாம்ஸ் முடியுதோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. இப்போ குரூப் 1 முடிஞ்சுதா, அது ரிலவெண்ட் பண்ண இந்த சிலபஸில் கொஷின்ஸ் எல்லாம் ஆட் ஆகிடும். இப்போ இந்த மந்த் வந்து 2 ஒரு எக்ஸாம் இருக்குது, அடுத்த மந்த் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? அந்த கொஷின்ஸ் நம்ம ஜிஎஸ் என்ன ஆகுதோ அதை ஆட் பண்ணிவிடுவேன் டாபிக்ஸில். ஓகே, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவேன். ஸோ இது ப்ளஸ் வந்து உங்களுக்கு மற்ற இன்ஸ்டியூஷன்ஸோட கொஷின் பேப்பர்ஸ், இதை மட்டுமே நீங்கள் ப்ராப்பராக ரெஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாமுக்கு 100% சொல்கிறேன், இதில் இருந்தே நீங்கள்
எவ்வளோ 200 கொஷின்ஸ் வருது அப்படின்னா நம்ம ஜிஎஸ் பார்ட்டு 175 தான் நம்ம கொண்டு போகும். ஓகேவா? ஹார்ட்லி 110 ப்ளஸ் கொஷின்ஸ் தட்டலாம் தாராளமாக. நீ பெருசாக படிக்காமல் கொஷின் பேப்பர்லேருந்தே தட்டலான்ற. ஏன்னா பிகாஸ் அப்படி தான் கொஷின் பேப்பர்ஸை நான் செட் பண்ணுறோம், கொஷின்ஸும் கொடுக்குறோம். ஓகேவா? பிகாஸ் இதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணேன். குரூப் ஒன்லேயும் அவ்வளோதான் வந்துச்சு எனக்கு. ஓகேவா? ஐ மீன் வந்து 130 ப்ளஸ் போட்டிருக்கேன். ஓகே, கட் ஆஃப் ஆகுது. பட் நான் மெயின்ஸ் கொஞ்சம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுற பிளானில் இல்லை. நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் இதெல்லாம் கொஞ்சம் போனாலும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அதனால் மெயின்ஸ் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன், பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஓகே, பட் இப்படி தான் கட் ஆஃப் பண்ணேன். பட் என்னோட மிஸ்டேக் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேக்ஸ் சுத்தமாக ஆகாது. அதில் கொஞ்சம் நான் ட்ராபேக்கில் தான் இருக்குது. ஓகே, then தமிழ் லிட்ரேச்சர் கொஞ்சம் நானும் ப்ராக்டிஸ் பண்ணலை. அது தவிர்த்து தமிழ் லிட்ரேச்சர், திருக்குறள், யூனிட், மேக்ஸ் தவிர்த்து தான் இவ்வளோ மார்க்ஸ் 130 ப்ளஸ் வந்துச்சு எனக்கு. பட் அது ஒரு 40 மார்க்ஸ் கிட்டத்தட்ட நானே மிஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இது ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் இதை தான் ஃபாலோ, திரும்பவும் இது எல்லாத்தையும் நான் என்னென்னலாம் நான் படித்தனோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஷின்ஸாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு எஸ்எஸ்சி டெஸ்ட் இருக்குது, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், அதாவது விசை மற்றும் சம்திங் தமிழில் வரும்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஓகே ஃபைன், நாளைக்கு மீட் பண்ணலாம். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் என்கிட்ட அந்தளவுக்கு சோஷியல் மீடியா இல்லை. ஓகே, என்ன பிகாஸ் நான் ஃபேஸ்புக்லேயும் இல்லை, அண்ட் தென் இன்ஸ்டாலேயும் இல்லை. ஸோ எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சார் 110 கொஷின்ஸ் கவர் பண்ண முடியுமா சார்? தாராளமாக பண்ணலாங்க. நீங்கள் வாங்க, நான் ஆக்சுவலாக நான் பண்ண சமைச்ச புக்ஸ் தான் ஃபுல்லாக கவர் பண்ணேன். அதுலேருந்து போடும்போதே நான் வந்து 90 கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. டிஸ்கஸ் பண்ணி, அதாவது இதுதான் வரும் ஆன்சர், இதுதான் வரும்னு சொல்கிற மாதிரி டிசைட் பண்ணியே போடுற மாதிரி இருந்துச்சு கொஷின்ஸு. ஓகேவா? 110 கொஷின் தாராளமாக போடலாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு கடைசி அந்த கொஷின் பேப்பர்ஸ் வச்சுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். இவ்வளோ கூட ஏன், இது நீங்கள் இன்னும் கூட ஷார்ட்டாக டெஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு 2 மாதம் போட்டோம், நடுவில் வந்து வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் வருது இல்லை, டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் என்ன இருந்துட்டு போட்டோம், ஏதோ எக்ஸாம் உங்கள் டிஎன்பிசியில் நடந்துட்டு இந்த மந்த் நடக்குதில்ல, மற்ற எக்ஸாம்ஸ் மொத்தம் 35 எக்ஸாம்ஸ் கிட்ட நடக்குது டிஎன்பிசி பிளானரில். ஓகேவா? அதில் வந்து 35 இருக்கும். பட் இந்த டைம் எவ்வளோ கொடுத்துக்கான்னு தெரியல, 27 சொன்ன மாதிரி இருக்குது, சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஓகே, மந்த் 2 எக்ஸாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஒரு 2 மாதம் கழிட்டோம். அதுக்கப்புறம் 3வது மாதம் வந்து என்ன பண்ணுங்கள், நான் கொடுத்த இப்போ பார்த்தீங்களா, அப்போ வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்துச்சு அந்த சிலபஸில், அதை பேஸ் பண்ணி அந்த கொஷின் பேப்பரில் ஹிஸ்ட்ரி என்ன வந்துச்சு, சயின்ஸ் என்ன வந்துச்சுன்னு பாடுங்க, உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். நம்ம ரெலவெண்ட்டாக போயிட்டுருக்கோமா இல்லை அவுட் ஆஃப் வெளியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வெளியே போகமானது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் திரும்பி ஓடி வந்துடுவீங்க இந்த டாப்பிக்கு. சார் கரெக்டாக போகுது, இதையும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த ஷூரிட்டி நான் கொடுக்குறேன், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா அவ்வளோதான் கண்டென்ட். எத்தனை தடவை தான் நானும் அதை பார்த்து வெத்து போச்சு எனக்கும், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தாராளமாக எடுக்கலாம், டோன்ட் வரி. இது எதுவும் சும்மா அப்படி ஒரு பில்டப்புக்கு கொடுக்கறதுக்கு சொல்லலை. ஆனுவல் பிளானில் இருக்கிற கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் டாபிக் வைஸ் கொஷின்ஸ், இதை தாண்டி எங்கே போகுது கொஷின்ஸு? ஓகே, அதை நம்ம ப்ராக்டிஸும் பண்ணலாம், நான் கொஷின்ஸ் எடுக்கும் போதும் சொல்கிறேன். ஓகே, நோ இஷ்யூஸ், ஃபைன். நம்ம நாளைக்கு சேம் 9 PM லைவில் மீட் பண்ணலாம். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் நியூ சேனல்னால யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கள் ஏன் சார்பாக. ஓகேவா? அண்ட் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அண்ட் குட் நைட், பை பாய்.